இதான் அந்த வீடியோவில் பயிற்சி 1.1ல் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 10 வரைக்கும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் கொடுத்துருந்தேன். கொஸ்டின் நம்பர் 11 நான் 12 நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சரி, 11 பாருங்கள், புக் எடுத்துக்கங்க. 16ஆம் பக்கத்தில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 11ல் ஏ அப்படிங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு cos 2x மைனஸ் sin 2x sin 2x cos 2x என காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஸ்டின் பார்க்க தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணோட கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். பயிற்சி 1.1ல் 14ஆம் கொஸ்டின் தீர்வு. ஏங்கிறது மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? 1 tan x மைனஸ் tan x என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிறது ஏசி தான், நிறைய மாற்றோம். அப்போ என்ன வரும்? 1 tan x மைனஸ் tan x. சரிங்களா? டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன செய்யணும்? இன்வர்ஸ்க்கு என்ன பார்க்கலாம்? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. 1 by determinant of A into adjoint of A. So first determinant of A கண்டுபிடிக்கணும். அப்ப determinant of A வெறும் A போட்டா அணி, இது மாதிரி determinant போட்டா அணி போகாது. அப்ப நம்ம பிராக்கெட் எப்படி போட்டு பாருங்க. இந்த பிராக்கெட்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம குறுக்கு போயிடுறேன். 1 into 1 minus tan x plus tan x. இப்போ மைனஸ் tan ஸ்கொயர் x வரும். அடையாளம் மாற்றம்னா plus tan ஸ்கொயர் x. 1 plus tan ஸ்கொயர் xங்கிறது என்னது? நாட் ஈக்குவல் டு 0. இது பாசிட்டிவ். எந்த வேல்யூ வந்தாலும் அது பாசிட்டிவ் தான். ஸோ பாசிட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? சரி, அடுத்து என்ன சார்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, ஏக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். மாற்றினா சொல்லக்கூடாது, ஏக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஷார்ட்கட் இம்சே அரசன். இப்படி என்ன செய்யணும்? இடம் மாற்றணும். இப்படி இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அடையாளம் மாற்றணும். அப்போ ரெண்டு இடம் மாற்றணும். இது ரெண்டு இடம் மாற்றணும். ஒன்றாக போட்டு அந்த ஒன்றா இங்கே மாற்றணும் வச்சுக்கோங்களேன். இதுக்கு ரெண்டுக்கு அடையாளம் மாற்றணும். அப்போ இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். ஓகேவா? இது அப்படியே ஃபார்முலா ஃபிட் பண்ணிட்டு என்ன இப்போ கண்டுபிடிச்சிட்டேன்? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஏ டிரான்ஸ்போஸும் கண்டுபிடிச்சாச்சு. லெஃப்ட் சைடு என்ன தேவை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, A transpose into A inverse இதை மாத்திராதீங்க. சரிங்களா? கொஸ்டின்ல என்ன இருக்கு அதே தான். A transpose into A inverse. A transpose ஃபர்ஸ்ட் எழுதுங்க, அடுத்து A inverse ரெண்டாவது எழுதுங்க. என்ன சார் இந்த 1 by 1 plus tan square x அங்க எழுதிருக்கீங்க, அங்க எழுதுறது ஈஸி, தப்பு இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ இதை ரெண்டையும் பெருக்கிறேன். அணி பெருக்கல் தான் சாதாரணம். 1 into 1 minus tan x plus tan x minus tan square x. இங்க பெருக்கும்போது அடையாளம் மாற்றக்கூடாது. அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும் போது மட்டும் தான் அடையாளம் மாற்றணும். சரிங்களா? சரி, இது உங்களுக்கு பெருக்கல் தெரியும், பெருக்கிட்டேன். இது நான் முன்னாடி கொண்டு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த டேர்ம் இந்த 1 by 1 plus tan square x ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம பெருக்கிறேன். அப்போ பெருக்கும்போது என்ன ஆகும்? 1 minus tan square x by 1 plus tan square x minus tan x minus 2 tan x by 1 plus tan square x plus tan x அப்போ 2 tan x by 1 plus tan square x. அதே மாதிரி இதை நான் மாற்றி எழுதிக்கிறேன். minus tan square x plus 1 minus tan square x எழுதிக்கிறேன். ஏன் சார் அப்படியே எழுதுறது தப்பு இல்லை, நமக்கு வந்து ஃபார்முலா ஃபிட் ஆகுது, அது மாதிரி எழுதிக்கிறேன். சரிங்களா? ஓகே, 1 minus tan square x by இந்த 1 சரிங்களா? இப்போ இது ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்ம போன வருஷம் ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருக்கிறோம், முக்கோணவியல்ல படிச்சிருக்கிறோம். சரிங்களா? ஞாபகம் முன்னாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ப்ரூவ் பண்ணாலும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்ததுக்கு பின்னாடி இந்த ஸ்டெப் என்ன செஞ்சுக்கணும்? ஆன்சர் இருக்கு, அப்படியே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிங்க. அப்போ என்ன வரும்? cos 2x minus 2 sin x sin 2x cos 2x. ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா? நிறுவப்பட்டது. சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட் ஒரு லைன் எழுதிக்கிறோம். சரிங்களா? நாங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். கொஸ்டின் நம்பர் 12. A இன்ட்டு ஒரு அணி கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு இன்னொரு அணி கொடுத்துருக்காங்க. எனில் ஏஐ காண்க. அதாவது ஏ என்னன்னு தெரியல,
ஆனால் ஏ பக்கத்தில் ஒரு அணி இருக்கு, ஈக்குவல் இன்னொரு அணி இருக்கு அப்படின்னா இந்த ஏ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? சரி வாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த அணியை பின்னு வச்சுக்கிறேன், இந்த அணியை சின்னு வச்சுக்கிறேன். இந்த அணி என்ன வச்சுக்கிறேன்? பி, இதை சி. நம்ம எப்படியுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், அணியோட பேர் வைக்கும் போது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால இது கேபிட்டல் பி, இது கேபிட்டல் சி என்று நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் ஒன்னாவது ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம இதை சேஞ்சஸ் பண்றோம். சரி, அப்போ இது ஏங்கிறது ஏவே இருக்கட்டும், இதுக்கு பேர் என்ன வச்சிருக்கோம்? பின்னு வச்சிருக்கிறோம். ஈக்குவல் இதுக்கு பேர் என்னது? சி. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க? ஏ தானே. இப்போ பாருங்க என்ன பண்றாங்க, இங்க நம்ம ஏ மட்டும் தான் தேவை. அப்போ பியை நீக்கணும். பியை நீக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? வலது நீக்கல் விதிப்படி இங்கிட்டு இங்கிட்டு என்ன ஒரு பி இன்வெர்ஸ் அதை பெருக்கலாமா? பாருங்க, இந்த பக்கத்துல பெருக்கக்கூடாது, இந்த பக்கத்துல பி பக்கத்துல ஒரு பி இன்வெர்ஸ் அதை பெருக்கிறேன், அந்த பக்கம் அதே மாதிரி பி இன்வெர்ஸ் அதை பெருக்கிறீங்க. பி இன்டு பி இன்வெர்ஸ் ஐயா மாறிடுமா? இங்க எந்த சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. அப்ப ஏ இன்டு ஏ, அப்ப ஏ ஈக்குவல் என்ன கிடைக்குது? எனக்கு சி பி இன்வெர்ஸ். சரி, இதோட முடிச்சிடக்கூடாது, நான் முடிச்சிட்டேன். நீங்க கண்டினியூ பண்ணணும். என்ன சார் கண்டினியூ பண்ணணும்? இப்ப ஏ வேணும்னா சி இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. பி இன்வெர்ஸ் இருக்கா? இல்ல. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். பி இங்க இருக்கு, பி இன்வெர்ஸ் இதுக்கு அப்புறம் பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. சரிங்களா? ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு சியும் பி இன்வெர்ஸும் பெருக்கினா ஒரு அணி வரும் இல்லையா? அதுதான் ஏ. சரிங்களா? கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 13 பாருங்க. ஏங்கிற ஒரு புக்ல பாத்துக்கோங்க. ஏங்கிற ஒரு அணி கொடுத்திருக்காங்க, பி கொடுத்திருக்காங்க, சி கொடுத்திருக்காங்க மற்றும் ax b = c எனில் x என்ற அணியை காண்க. ஏங்கிற ஒரு அணி கொடுத்திருக்காங்க, பிங்கிற ஒரு அணி கொடுத்திருக்காங்க, சிங்கிற ஒரு அணி கொடுத்திருக்காங்க. அதுல ax b = c எனில் x என்ற அணியை காண்க. நீங்க ஷார்ட்டா எழுதியிருக்கிறேன். நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா தீர்வுன்னு போட்டுட்டு ஏங்கிற அணி, பிங்கிற அணி, சிங்கிற அணி எழுதிக்கிங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஏஎக்ஸ் = பி. நமக்கு என்ன தேவை? எக்ஸ் தேவை. அப்போ ஃபர்ஸ்ட் இடது நீங்கள் எப்படி இந்த பக்கம் ஏ இன்வெர்ஸாக பெருக்குங்க. இங்கிட்டு பெருக்கும்போது என்ன செய்யணும்? அந்த பக்கமும் இடது பக்கமும் பெருக்கணும். அப்போ ஏ இன்வெர்ஸாக பெருக்கிறேன், இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஐயா இது பி மட்டும் எக்ஸ் பி வருமா? எக்ஸ் பி. இப்போ எனக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் பி மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அந்த பக்கத்தை பற்றி கவலை இல்லை, இந்த பக்கம் தான் எக்ஸ் பி கிடைக்குது. எனக்கு தேவை எக்ஸ் தான். அப்ப இந்த பி பக்கத்துல இந்த பக்கம் பி இன்வெர்ஸால பெருக்குங்க. இங்க எப்படி பி இன்வெர்ஸால பெருக்கணும், அதே போல பி இன்வெர்ஸால பெருக்குங்க. இங்க பெருக்கும்போது ஆட்டோமேட்டிக் இங்கேயும் சேஞ்சஸ் ஆகும். அப்ப இங்க 5000 நமக்கு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? ஏ இன்வெர்ஸ் சி பி இன்வெர்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் சி பி இன்வெர்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன் முன்னாடி 1 வச்சுட்டு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஈக்குவேஷன் 1ல இங்க ஒரு அணி, இங்க ஒரு அணி, இங்க ஒரு அணி, இந்த ரெண்டு அணி 3 அணியும் பெருக்கி போட்டோம்னா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும்? எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். பாருங்க, அடுத்து क्वेश्चन நம்பர் 14 பாருங்க. ஏங்கிற ஒரு அணி கொடுத்துட்டு a inverse equal to 1/2 into a squared minus 3i என காட்டுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? a inverse கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும். அப்போ ரைட் சைடு என்ன செய்யணும்? 1/2 a squared minus 3i அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கணும். 102 implies 2 சமமாக இருந்துச்சுன்னா சமம் என காட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி செய்யணும். அப்படி சேர்த்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. பாருங்க, ஏங்களோட எடுத்துக்கிட்டேன். என்ன காட்டணும்? a equals equal to 1/2 into a squared minus 3a அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். இதை காட்டணும். சரிங்களா? அப்போ இதை காட்டணும்னு நான் சொன்ன மாதிரி a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி a squared minus 3a ரெண்டாவது வகுப்புல என்ன வரணும்? ரெண்டு சமமாக இருந்துச்சுன்னா இதை காட்டப்படுதுன்னு எழுதணும். ஸோ அதுக்கு பதில் நான் என்ன செய்ய போறோம்னா இதை அப்படியே எடுத்துருக்கேன். நீங்கள் எழுதிக்கிறீங்க பாருங்க. அப்படியே எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டு இங்கே பிரிக்கிட்டேன். சரிங்களா? அடுத்து எல்லாத்தையுமே ரைட் சைடு கொண்டு வந்துட்டேன், சாரி லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். அப்புறம் 2a இன்வெர்ஸ் மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் 3a ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா எல்லாத்தையுமே a ஆல மல்டிப்ளை பண்ண போறேன், a ஆல பெருக்க போறேன்.
அப்போ இங்கே ஏஆர் பெருக்கிறேன், இங்கே ஏஆர் பெருக்கிறேன், ஏ கியூபாக மாறிடும். ஏஆர் பெருக்கிறேன் 3a = O. இந்த ஏயும் ஏயும் வச்சு என்ன வரும்? ஐயா மாறிடும். அப்போ ஏ கியூ ப்ளஸ் 3a = 0. நான் ஃபர்ஸ்ட் ஹையர் ஆர்டர் மாத்துறேன். அப்போ மைனஸ் ஏ கியூ ஃபர்ஸ்ட், அடுத்து 3a, அடுத்து ப்ளஸ் 2a = 0. அடுத்து சைன் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ ஏ கியூ மைனஸ் 3a மைனஸ் 2a = 0. அப்போ இப்படி ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதில் இதை ப்ரூவ் பண்ணாலும் ஒன்று தான். இதுக்கு பதில் என்ன செஞ்சுக்கலாம்? இதை பண்ணிக்கலாம். அப்புறம் அதான் எப்படி a inverse = 1/2 into a square minus 3i என காட்டுறதுக்கு என்ன காட்டல a cube minus 3a minus 2a = O என காட்டினால் போதும். இது 0 போடுறாங்கன்னா O. சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்க தெரியும் என்ன செய்யணும்? a cube கண்டுபிடிச்சோம். a cube எப்படி கண்டுபிடிக்கிறது? a 3 டைம்ஸ் போட்டு பிரிக்கிறோம். அடுத்து 3a தெரியும், i எங்களுக்கு தெரியும், ஈஸியா செஞ்சாங்க. சரிங்களா? இப்படி செஞ்சா என்னது? a இன்வெர்ஸ் தனியா கண்டுபிடிக்கணும், அட்ஜாயின்ட் a கண்டுபிடிக்கணும், அப்புறம் a ஸ்கொயர் ஒரு பெருக்கணும், ரெண்டாவது வகுக்கணும், ஈக்குவேஷன் 1 2 வச்சு செய்யணும். சரிங்களா? இப்படி செஞ்சுட்டாரு போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் 12 வாங்களே. கீழே வரையறை பாருங்க. ஒரு சதுர அணி ஏக்கு a into a transpose equal to a transpose into a equal to I எனில் a ஆனது செங்குத்து அணி எனப்படும். அதாவது செங்குத்து அணியோட டெஃபினிஷன் என்ன? ஒரு அணியை வந்து இந்த வார்த்தை வந்து நம்ம புதுசாக தான் இப்போ தான் கேட்குறோம். செங்குத்து அணி அப்படின்னா இப்போ ஏங்கிற அணியை செங்குத்து அணின்னு நம்ம சொல்லணும்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஏயையும் அதோட டிரான்ஸ்போஸ் பெருக்கணும்னா என்ன வரணும்னா அலகணி வரணும். ஏயையும் அதோட டிரான்ஸ்போஸும் அல்லது ஏயோட டிரான்ஸ்போஸையும் ஏயையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன வரணும்? அலகணி வரணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த அணி என்ன அணி? செங்குத்து அணி. அந்த குறிப்பில் பாருங்களேன். ஒரு அணி ஏ என்பது செங்குத்து அணியாக இருக்க தேவையான மற்றும் போதுமான நிபந்தனை அணி யாதெனில் ஏ வந்து எப்படிப்பட்டதா இருக்குன்னு பூஜ்ஜியமற்ற அணியாக இருக்கணும் மற்றும் ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸ் எப்படிப்பட்டதா இருக்குன்னா சமமா இருக்கணும். குறிக்கணும்ல ஆரம்பிச்சுக்கணும். போதுமான நிபந்தனை என்னவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பூஜ்ஜியமற்றதா இருக்கணும். அடுத்து ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸ் எப்படிப்பட்டதா இருக்குன்னா சமமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த அணி என்ன அணி? செங்குத்து அணி. சரிங்க. அப்படியே புக்க பாருங்க. 13ஆம் பாடத்துல எடுத்துக்காட்டு 1.11 ஒரு அணி கொடுத்துட்டு செங்குத்து அணியை நிறுவனம் கேட்குறாங்க. அப்போ இந்த அணியை நம்ம என்னன்னு பேர் வச்சுக்கலாம்? ஏன்னு வச்சுக்கலாமா? ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னு வச்சுக்கலாம். சரி, செங்குத்து அணின்னு ப்ரூவ் பண்ணோம்னா என்ன செய்யணும்? ஏயும் ஏ டிரான்ஸ்போஸையும் பெருக்கணும். அடுத்து ஏ டிரான்ஸ்போஸையும் ஏயும் பெருக்கிட்டு அது என்ன வரணும்? அலகணியை வரணும். பாருங்க, புக்லேயே செஞ்சுருக்கிறாங்க. ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? ஒரு அலகணி வந்துருக்குதா? பார்த்தீங்கன்னா புரியும். 5 2. அப்போ therefore A transpose into A equal to A into A transpose equal to I. Therefore A என்பது செங்குத்து அணி. A என்பது செங்குத்து அணி. சரிங்களா? பாருங்க, ஈஸியாக இருக்குது. அந்த கொஸ்டின் நீங்களே பார்த்து புக்கில் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அங்கே இல்லாத மாதிரி நம்ம கொஞ்சம் செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. எடுத்துக்காட்டு 1.12 பாருங்களேன். ஏங்கிற அணி கொடுத்துருக்காங்க. A equal to 1/7 into 6 minus 3A B minus 2 6 2C3 என்பது செங்குத்து அணி எனில் இது என்ன அணின்னு அவரே சொல்லிட்டாங்க. செங்குத்து அணி எனில் A B மற்றும் C மதிப்புகளை காண்க. இதிலிருந்து எதோட மதிப்பு கண்டுபிடிக்கணுமா? A இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா செங்குத்து அணின்னு கொடுத்ததுனால நம்ம ABCயோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இன்வர்ஸ் ஒன்றும் கஷ்டம் வராது. நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் செங்குத்து அணியோட ப்ராப்பர்ட்டிஸ் குறிப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகேவா? வாங்க சொல்யூஷன் போலாம். தீர்வு பாருங்க. ஏங்கிறத எடுத்துட்டேன். கணக்கின்படி ஏங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க? செங்குத்து அணின்னு சொல்லிட்டாங்க. செங்குத்து அணின்னு என்ன தெரியும்? A into A transpose equal to I. அப்போ ஏன்னா ஏ எழுதிக்கிட்டேன். ஏ டிரான்ஸ்போஸ்னா இந்த முன்னாடி உள்ள நம்பர் பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எழுதிக்கிட்டேன். ஈக்குவல் ஐக்கு ஐ அழகனே எடுத்துட்டேன். இந்த 7 பெருக்கிற 49. இந்த கீழே உள்ள 49 அங்கே போனால் இங்கே வேற 49 வரும். இந்த 49 உள்ளுக்குள்ள பெருக்கிட்டீங்கன்னா இது சரியா? 7 × 7 49. இந்த 49 அங்கே கொண்டு போனால் மேலே வந்துருமா? மேலே உள்ள 49 உள்ளுக்குள்ள பெருக்கினா இது வந்துருச்சா?
இப்போ இந்த அடியும் பக்கத்தில் எழுதிக்கிட்டேன். இப்போ இது ரெண்டையும் பெருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பெருக்குங்க. சரிங்களா? இது ஏ, இது பி, இது சி. சரிங்களா? கொஞ்சம் கவனமாக பெருக்கிறீங்க. ஏன்னா ஏவை 9 நினச்சிட்டு பி 6 நினச்சிட்டு பெருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதை நான் பெருக்கிட்டேன். அடுத்து பெருக்கல் தெரியும் இல்லையா? கொஞ்சம் கவனமாக பெருக்குங்க. பெருக்கல சின்ன மிஸ்டேக் ஆனால் டோட்டலாக மாறி போயிடும். சரிங்களா? கொஞ்சம் கவனமாக பெருக்குங்க. ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன்? இந்த அணியும் சமம். அப்போனா ஒவ்வொரு குரூப்பும் சமம் தானே. சரி, அப்போ 36 + 9 45 + a². 45 + a² = 49. அடுத்து 6b 6 + 6a = 0 வரும். அப்போ அந்த 6 வகுத்துக்குன்னா b + 1 + a = 0 போட்டேன். b + 1 + a = 0. அதே மாதிரி இது எத்தனை வகுக்கலாம்? 3 வகுக்கணுமா? அப்போ 4 - c + a = 0. அடுத்து இந்த எடுத்துங்க. எதுவுமே எடுத்துங்க. இரண்டாவது எடுத்துங்க. b - c + 9 = 0. அதே மாதிரி இந்த 3 எடுத்துக்கிட்டு b² + 40 = 49. 2b சரி 13 + c² = 49. சார் இதுல சார் இருக்குன்னா இதுதான் இங்க இருக்கு, இதுதான் இங்க இருக்கு, இதுதான் அங்க இருக்கு. அதனால அது 3 மட்டும் இந்த 3 எடுத்தாலே போதும். சரிங்களா? மறுபடியும் எழுதிக்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? இது மாதிரி ஒரு 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ நான் இதை மறந்துட்டேன். இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க 3 ஈக்குவேஷன் கிடைக்குது. நம்ம 10th படிச்ச நீக்கல் முறையை பயன்படுத்தி நம்ம என்ன ஏபிசி மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஈக்குவேஷன் 1 2 3 வச்சுக்கிட்டு ஈக்குவேஷன் 2 எடுத்து எழுதிக்கிறேன். 2 எப்படி இருக்குது? எப்படி எழுதிக்கிறேன் பாருங்க. a - c = -1. a - c = -4. மூணாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். b - c = -1. நான் இப்போ கழித்தல் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன செய்யறேன்? கழிக்கிறேன். கழிக்கிறேன் என்ன செய்யணும்? கீழே உள்ளது அடையாளம் மாற்றணும் இல்லையா? அப்போ அடையாளம் மாற்றணும். மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ். அப்போ இது மைனஸ் இது ப்ளஸ் இரண்டு கேன்சல் ஆயிடும். a - b = இது -4 இது +5. சரியா? இப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்து எழுதிக்கிறேன். 1 எப்படி எழுதுறேன்? a + b = -1. அப்போ b கூட்டுறேன். கூட்டும்போது b கேன்சல் ஆயிடும். 2a = 4, a = 2, a = 2. இந்த a = 2 கொண்டு வந்து ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி c ஐ கண்டுபிடிக்கிறேன். c ஐ கொண்டு வந்து ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி b ஐ கண்டுபிடிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்குது? a b c யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அதோட மட்டும் இல்லை, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? a இன்வர்ஸ். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? ஏங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க? செங்குத்தனின்னு சொல்லியிருக்காங்களா? சரி, அப்போ போதுமான நிபந்தனைன்னு என்ன ஒரு குறிப்பில பார்த்தோம். a வந்து செங்குத்தனியா இருக்கணும்னா a இன்வர்ஸும் a டிரான்ஸ்போஸ் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சமமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப இங்க நம்ம என்ன செய்யறோம்னா a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் a டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலே போதும். a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் a டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலே போதும். சரி வாங்க. அப்ப a எடுத்து எழுதிக்கிறேன். a = 1/7. மறுபடியும் இதை அப்படியே எழுதக்கூடாது. நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஏபிசி மதிப்பை. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி a க்கு பதில் 2, b க்கு பதில் -3, c க்கு பதில் 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதணும். இது a இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப a டிரான்ஸ்போஸ் தான் என்னது? a இன்வர்ஸ். அப்ப a டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலும் ஒண்ணுதான், a இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாலும் ஒண்ணுதான். இதை இப்படி எழுதிக்கணும். எப்படி சார்? a இன்வர்ஸ் = a டிரான்ஸ்போஸ். இப்போ இந்த ஒரு டிரான்ஸ்போஸ்னா இந்த ஏல மாத்திட்டாங்க. ஏல வெளியே இருக்கட்டும், உள்ளுக்குள்ளதை மட்டும் மாத்தி எழுதிடுங்க. சரிங்களா? செஞ்சலாமா? புக்லயே இருக்கு, கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட எக்ஸசைஸ் 1 ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த எடுத்துக்காட்டு 1.2 அது சும்மா சிம்பிளான கொஸ்டின் தான், செஞ்சிடலாம். அதே மாதிரி தேட்டம் 1.3 நடத்தாமல் இருக்கிறேன், அதையும் நடத்திடுறேன். சரிங்களா? எல்லாமே நோட் பண்ணிடுங்க. எல்லா தேட்டமும் இருக்கணும். இந்த குறிப்பு வரையறை முடிஞ்சா டைம் இருக்குது எழுதிடுங்க. இல்லை அப்படின்னா புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி புக்கை வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா? எக்ஸசைஸ் 1.1 தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்குது, இந்த சங்கேத மொழி அப்படின்னு சொல்லிட்டு. அதை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணனா தான் புரியும். கொஸ்டின் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுறது, பட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். சரி, நான் டைம் கொடுக்கும்போது அதை கொடுக்குறேன். சரிங்களா? ஈஸி தான், பட் டைம் கொடுக்கும்போது கொடுக்குறேன்.
ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் உள்ளது எல்லாமே பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அது ஃபுல்லாக பார்த்துருங்க. சரிங்களா? நோட்டு போடாமல் இருக்கிறீங்க, நோட்டை போட்டுருங்க, போட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. அன்னைக்கு ஃபோன் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன், யாருமே கம்ப்ளீட் பண்ணலை. சரிங்களா? இது இப்படி தொடர்ந்து வந்துச்சுன்னா இது நல்லதுக்கல்ல. சரிங்களா? நோட்டை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நான் நடத்த கம்ப்ளீட் பண்ணுங்க. சரிங்களா? தெரியல அப்படின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்லை நானும் உங்களுக்கு யூடியூப்ல நிறையா சேனல்ஸ் வருது, சேனல்ஸ் வந்து டவுன்லோட் பாருங்கள். அதில் உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி எழுதிக்கிங்க. சரிங்களா? நோட்டு ஃபர்ஸ்ட் கம்பல்சரி நீங்கள் நோட்டு போட்டுருந்துருக்கணும், எழுதிருந்துருக்கணும். ஒரே ஒரு நோட்டு தான். சரிங்களா? சார் கேட்க மாட்டார், செய்ய மாட்டாருங்க. அதை இண்டிவிஜுவலாக நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், செஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஸ்கூலில் நேற்றுலேருந்து +1 அட்மிஷன் போட்டுட்ருக்குறோம். 6th +1 வரைக்கும். +1 இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் போடலாம் அப்படின்னு சொல்லி ஏகச்சமாக அடுத்து சிஓ பிடிஏ தலைவர் எல்லாம் சொன்னதுனால நேற்று வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் அட்மிஷன் போட்டிருக்கு. பயோமேக்ஸு இங்கிலீஷ் மீடியம், பயோமேக்ஸ் தமிழ் மீடியம் இருக்குது, பயோமேக்ஸு இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேறு ஸ்கூலில் மார்க் கம்மியாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு குரூப் பயோமேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் கொடுக்காம வேறு குரூப் எடுத்துகிட்டு இல்லை சேராமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம ஸ்கூலில் வந்து சேர்ந்துக்க சொல்லுங்கள். எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஃபீஸ் கிடையாது, 100 ரூபா மட்டும்தான் ஃபீஸு. அதுவுமே பிடிஏக்கு மட்டும்தான். சரிங்களா? கொஞ்சம் கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட் குரூப் தான் படிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் 10th எழுதியிருப்பாங்க, பப்ளிக்கில் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் மார்க் என்னென்னா காலாண்டு அரையாண்டை வச்சு போட்டுக்கிறதுனால கம்மியான மார்க்காக இருக்கும். அந்த கம்மியான மார்க்குனால ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு குரூப்பும் கிடைக்காம இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் சஃபராக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, உங்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்க, பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் கொஞ்சம் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை பயன்படுத்திக்க சொல்லுங்கள். சரிங்களா? அப்படி அட்மிஷன் போடணும்னா இந்த வீக்கு நெக்ஸ்ட் வீக்கு ஃபுல்லாக இருக்கும், வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் அடுத்த வீடியோவில் அடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.